எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை தொடக்கம் பதிவாளர் சேவை வரையிலான நாடளாவிய சேவைகள் மற்றும் நிறைவேற்றுத்தர பதவி நிலைத்தர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடாத்தப்படுகின்ற அஹ், திறந்த மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைகளுக்கு தோற்றுபவர்களை ஒன்றிணைத்து நடைபெறுகின்ற பொதுமைப்படுத்தப்பட்ட கிரகித்தல் சேலமர்வு தொடரில் அக்டோபர் மாதத்தில் முதலாவது சேலமர்வில் நாங்கள் சந்திக்கிறோம். இந்த சேலமர்வில் புதியவர்கள், குறிப்பாக பதிவாளர் சேவை மற்றும் நாடளாவிய சேவைகளின் திறந்த சேவைகள் என்பவற்றுக்கு தோற்றக்கூடியவர்கள், புதிதாக இணைந்திருக்கக்கூடிய அங்கத்தவர்களுடைய கவனத்துக்காகவும் இந்த காணொலியை பார்ப்பதன் மூலமாக தங்கள் கற்றல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பவர்களுக்காகவும் ஒளிப்பதிவிலேயே சில அறிவுறுத்தல்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, சேலமர்வில் கலந்து கொள்கிற போது அந்த சூம் பயனாளியினுடைய பெயராக, சூம் யூசருடைய பெயராக நீங்கள் உங்களுடைய பெயர்களை இட்டுக்கொள்வது சிறந்தது. நாங்கள் யாருக்கும் அடையாள இலக்கங்கள் போன்றவை கொடுப்பதில்லை. சிலர் இந்த இணைப்புகளை வேறு தன்னுடைய நண்பர்கள், உற்றார், உறவினர் போன்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் உண்டு. அது நாங்கள் அறிந்தது. இது தெரியாமல் அப்படி செய்வது இல்லை. நமக்கே தெரியும் அப்படித்தான் செய்கிறாங்க என்று சொல்லி. ஆனால் ஒருவர் பயன்பெறுவதற்கு நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது. நாங்கள் சில இடங்களில் நியாயமாக நடந்து கொள்வோம். வருபவர்களிடம், எங்கள்கிட்ட வந்து படிக்கிற பிள்ளைகள்கிட்ட ஒரு நியாயமான கட்டணத்தை கேட்டு வாங்குவோம், அவ்வளவுதான். இது தவிர பணம் சம்பாதிக்கிற நோக்கம் மிகவும் கட்டுப்பாடாக, நுழைவாயிலுக்குள்ள வருகிறது என்றாலே டிக்கெட் எடுத்து காசு கட்டிட்டு தான் வரணும், இப்படி இருக்கிறதுல விருப்பம் இல்லை. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் போதும். அந்த எண்ணப்பாங்க ஒரு விதமான முட்டாள்தனமாக அல்லது அறிவீனமாக புரிந்து கொள்ள வேண்டாம். இது முதலாவது கோரிக்கை. இரண்டாவது, நீங்கள் இந்த பயனாளிகள் உங்களுடைய பெயர்களை இட்டுக்கொண்டு வருவது நல்லது. உங்களுடைய பெயர்களை நான் ஒரு இனிமையாக வாய் நிறைய கூப்பிடுகிறேன்னு சொல்ல, அப்படி கூப்பிடுவதற்கு விரும்புகிறேன். இந்த தொலைபேசிகளுடைய பெயர்கள் மற்றும் உங்களுடைய முதல் எழுத்துக்கள், இனிஷியல்ஸ், இதை பாவிக்கிறதை தவிர்த்து கொண்டு உங்களுடைய பெயர், உங்களை எப்படி கூப்பிட்டால் நீங்கள் விரும்புவீர்களோ அந்த பெயரில் வரலாம். சில பேருக்கு மாம்பழம், செல்லக்குட்டி என்று கூப்பிட வேணும்னா நீங்கள் அப்படி வந்தாலும் பரவாயில்லை, அப்படியே கூப்பிடலாம். அதில் நமக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. மற்றது, இது சேலமர்வு நடைபெறுகிற போது இதை ரெக்கார்ட் பண்ண வேண்டும். இப்போ எனக்கு தெரிந்து ரெக்கார்ட் பண்ணலாம், தெரியாமலும் ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் அதற்கு நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது. இதை ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் சில வேளைகளில் சில இடங்களில் ஒளிப்பதிவை நிறுத்தி வைத்து கொண்டு நாங்கள் பிரத்யேகமாக பேசுவோம். அது ஒளிப்பதிவில் வர வேண்டாம் என்று கருதக்கூடிய விடயங்கள். நாங்கள் நம்மளோட குடும்பத்துக்குள்ள பேசுகிற விஷயங்கள் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ அது உங்களுடைய ஒளிப்பதிவில் வந்துவிடும். எல்லோருக்கும் ஒளிப்பதிவு வழங்கப்படும், எல்லா குழுக்களிலும் பகிரப்படும். ஓரளவுக்கு நீங்கள் ஒரு குறித்த பணம் செலுத்தி வருபவர்கள் என்பதனால பகிரங்கமாக ஒளிப்பதிவுகள் வழங்கப்படாது, உங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஆனால் இன்றைய தேதிக்கு முன்பாக என்னால் நடத்தப்பட்ட அனைத்து சேலமர்வுகளும் பகிரங்கமாக திறந்து விடப்பட்டிருக்கிறது. என்னுடைய லெட்ஸ் லேர்ன் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற யூடியூப் தளத்தில் யாரும் பார்த்துக்கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்குதானே, நீங்கள் இதற்கென ஒரு வேதனத்தை செலுத்தி இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நேரம், பணம், நீங்கள் இந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சி அனைத்தையும் தியாகம் செய்து இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நான் பிரத்யேகமாக ஏதோ ஒன்றை தர வேண்டும் என்கிற அடிப்படையில் அக்டோபர் மாதத்தினுடைய காணொளிகள் பகிரங்கமாக பகிரப்பட மாட்டாது. அந்த வகையில் நீங்கள் மட்டும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உங்களுக்கு வழிவகைகள் செய்து தரப்படும். இவ்வளவுதான் நான் சொல்லக்கூடிய அறிவுறுத்தல். நீங்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள், பட்டப்படிப்புகளை முடித்தவர்கள், நாட்டினுடைய உயர்நிலை பதவிகளுக்கு அந்த பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக போட்டியிடுகிறவர்கள். ஆகவே சிறிய குழந்தைகள் அல்ல. முகாமைத்துவ சேவை, உத்தியோகத்தர் சேவைக்கு பரீட்சை எழுதுகிற உயர்தரம் கற்றவர்கள் அல்ல. நீங்கள் பல்கலைக்கழகங்கள், உயர் கல்வி நிறுவனங்களில் உங்களுடைய பட்டங்களை பெற்றுக்கொண்டவர்கள்.
ஆகவே இவ்வளவு சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதை வைத்துக்கொண்டு இப்போது சேலமர்வுக்குள்ள போகலாம். நான் ஒட்டுமொத்தமாக ஒரு 15 நிமிடங்கள் பேசியிருக்கிறேன். இந்த மாதத்தினுடைய முதல் சேலமர்வு 15 நிமிடங்கள் அல்ல, நாங்கள் தாமதமாக தொடங்கி ஒரு 5 நிமிடங்கள் உங்களோடு பேசியிருக்கிறேன். இப்பொழுது சேலமர்வுக்குள்ள போவோம். இன்றைக்கு ஒரு வினா வடிவம் பேசுவோம். மிகவும் எளிமையானது. எளிமையானவற்றில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே கடினமானவை எல்லாம் கற்றிருக்கிறோமே என்று கேட்கிறவர்களுக்கு பதில் இதுவும் அதன் தொடர்ச்சியாக இருக்கும். அப்படி புரிந்து கொண்டால் போதுமானது. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடத்தப்படுகிற போட்டி பரீட்சை தொடக்கம், இலங்கை நிர்வாக சேவை மற்றும் இலங்கை வெளிநாட்டு சேவை போன்ற கடினமான தேர்வுகளுக்கு நடாத்தப்படுகின்ற பரீட்சைகள் வரையில் இந்த வகையிலான வினா வடிவங்கள் வரக்கூடும், வருவதுண்டு. ஆகவே நாங்கள் இதை கற்றுக்கொள்வது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும். இதை நாங்கள் பயின்று கொண்டிருக்கிற நேரத்தில் இது எங்களுக்கு வருமா என்கிற கேள்வி உங்கள்கிட்ட வரக்கூடாது. உங்களுக்கு வராத எதுவும் இந்த செயலமர்வில் கற்பிக்கப்பட மாட்டார். ஏதேனும் பரீட்சைகளுக்கு பிரத்யேகமாக கற்பிக்க வேண்டியவை அவர்களுக்கு தனியாக அறிவிக்கப்பட்டு தனியாக கற்பிக்கப்படும். உங்களுடைய குழுக்களில் ஒரு Zoom லிங்க் போடப்படுகிறது, இன்றைக்கு வகுப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் இது உங்களுக்குரியது. அதில் இலங்கை நிர்வாக சேவை என்று எழுதப்பட்டிருந்தது, நாடளாவிய சேவைகள் என்று எழுதப்பட்டிருந்தது, பதிவாளர் சேவை என்று எழுதப்பட்டிருந்தது, அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த சந்தேகங்கள் உங்களுக்கு வேண்டியது. நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுமம் ஒன்றில் ஒரு வினாத்தாளம், ஒரு இணைப்பு, ஒரு Zoom லிங்க் போடப்படுகிறது என்றால் அது உங்களுக்குரிய வகுப்பு. அதை புரிந்து கொண்டால் சரி. சரிதானே? பல மெசேஜ் இப்போ நான் உங்களோட கதைச்சு கொண்டிருக்கிற போது நிறைய பேருடைய மெசேஜ் இருக்கு. இப்போ இது கூட ஒரு கிரகித்தல்லாம். இந்த நான் சொல்லுகிற விடயத்தை புரிந்து கொள்வது கூட ஒரு வகையான கிரகித்தல்லாம். இந்த கிரகித்தல் உங்கள்ட்ட இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, இப்போ செயலமர்வுக்குள்ள போகும். ஓ, ஒரு சிறிய தவறு பிள்ளைகள், மன்னித்துக் கொள்ள வேணும். நான் மேக் ஆஃபில் இருக்கிற போதே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். சரிதானே? சரி, நாங்கள் இப்போது பேச ஆரம்பிக்கலாம்.